தான் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்களா வந்து லோன் வந்து போயிட்டு இருக்கும்போதே போய் பேங்க் அப்ரோச் பண்ணி இந்த லோனை நிறுத்துங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா என்ன செய்வதுன்னு கேட்குறத விட என்ன செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மெயினாக இவர் என்ன கேட்டிருக்காரு, அந்த கிளைண்ட்டு காரைக்குடிலேருந்து கேட்டிருக்காரு, எப்படி சார் பேங்க் சட்டப்படி சொல்லிடலாமா, இதான் அவர் கேட்ட கேள்வி. அவர் ஃபோன்லையும் கேட்டார், வாட்ஸ்அப்லையும் பண்ணியிருக்கார். சட்டப்படி எப்படி சார் சொல்கிறது, இவ்வளோ கடன் இருக்குது சார், பேங்க் நம்ம எதாவது போய் எழுதி கொடுத்து வரலாமான்னு கேட்குறாரு. சார் நீங்கள் எழுதி கொடுத்தாலும் செல்லாது, எதுவுமே செல்லாது. ஏன்னா உங்கள் லோன் ட்ராக் இங்கே போல, லோன் கொடுத்தா ஒன்று மும்பையிலே டெல்லியிலே இருப்பான், அவன் ட்ராக் பார்த்துக்கிட்டே இருப்பான். லீகல் நோட்டீஸ் எது அனுப்புறதா இருந்தாலும் டெல்லியிலேருந்து அவன் அட்வொகேட் தான் அனுப்புவான். லீகல் ஆக்ஷன்லாம் அங்கே தான் எடுப்பாங்க. நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்தாலும் சரி, இங்கே லோக்கல் கலெக்ஷன் ஏஜென்ட்டோ ரெக்கவரி ஏஜென்ட்டோ தீர்க்க வைக்க முடியாது. மெயினாக பேங்க்கோட பேனல் ஆஃப் அட்வொகேட்டுன்னு இருப்பாங்க, ஒரு குரூப் அட்வொகேட் இருப்பாங்க ஒவ்வொரு வங்கிக்கும். அவங்க யார் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்படி நம்ம வந்து நீங்கள் எது செய்வதுன்னு கேட்குறத விட எதை செய்யாதீங்கன்னா, நீங்கள் அவசரப்பட்டு முன்கூட்டியே போய் பேங்க்கில் டைமோ இல்லை ரெக்கவரி டைமோலாம் கேட்காதீங்க. சட்டப்படி பார்த்துக்கலாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். அது சட்டப்படியான வழிகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் இதான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.